செத்தவங்களுக்கு உரிமை காட்டுறாங்க. இதெல்லாம் மூல காரணம் வாக்கு தான்றீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் வாக்கு. இந்த வாக்கு மட்டும் எங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அரசாங்கம் எங்க மீது செவி சாய்க்கும், எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கும். இந்த வாக்கு வராத வரை இந்த அரசாங்கம் இந்த ஓட்டுநர்கள் அவன் எவ்வளவு கத்தணும், அரெஸ்ட் பண்ணு, தூக்கி உள்ள போடு, இதெல்லாம் பண்ணும். இதுக்கு மேலையும் எங்களுடைய எதிர்ப்பை காட்டி கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எந்தெந்த கோர்ட்டு போகணுமோ எங்களுடைய எதிர்ப்பை மாபெரும் ஒரு சக்தியாக நாங்கள் காட்டுவோம். எங்களுடைய உரிமை ஓட்டுரிமை. இந்த ஓட்டுரிமை தபால் ஓட்டா இருந்துச்சுன்னா அப்ப தெரியும். இன்னைக்கு ஓட்டு நார்மல் ஓட்டு டைம்ல டிரைவர் ஒரு 10% போடுறாங்க. அந்த தபால் ஓட்டு மூலியமாக 80-90% எங்களால் போட முடியும். சார் அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன சார் பண்ணுவீங்க? கொடுக்காத பட்சம் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு எங்க மூலியமா இன்னைக்கு ஓனர்கள் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க. ஓனர் ஸ்ட்ரைக்கு அது இனியா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. கொடுக்காத பட்சத்துல உங்க ஓட்டு அளிப்பீங்களா அளிக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான். எங்களுடைய ஓட்டு மொத்தமாக புறக்கணிக்கிறோம். நாங்க ஓட்டை போட மாட்டோம். அவங்க தபால் ஓட்டு கொடுத்தால் இந்த எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போடுவோம். இல்ல அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல இருந்து நாங்க புறக்கணிக்கிறோம். என்னைக்கு தபால் ஓட்டு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நேரடியா போய் ஓட்டு செலுத்துறதோ அன்னைக்கு செலுத்திக்கிறோம். தபால் ஓட்டு மூலியமா செலுத்துற ஓட்டு அப்ப நாங்க செலுத்திக்கிறோம். இன்னைக்கு எங்க ஓட்டு இன்றையில இருந்து இந்த தபால் ஓட்டு வர வரை எங்க ஓட்டுநர் சமுதாயம் இந்த ஓட்டை நாங்க புறக்கணிக்கிறோம். அதை கண்டிப்பாக எங்களுடைய சங்கம் மூலியமாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இதை நாங்கள் எடுத்து வச்சு இந்த தபால் ஓட்டு உரிமை வர வரை எங்களுடைய ஓட்டுரிமை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதை வெளிப்படையாவே எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கே கூட எங்களுடைய ஓட்டை நாங்க போடல அப்படிங்கிறத அனைவருமே இந்த ஒரு விரல் அந்த காட்டக்கூடிய அந்த ஒரு விரலை எல்லா ஓட்டங்களும் காட்டுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் பொறுப்பு. ஆர் பெரியசாமி சங்கத்துடைய நிறுவன தலைவர். அதே மாதிரி இவர் தேசிய பொதுச் செயலாளர், தேசிய பொருளாளர், தேசிய ஒருங்கிணைப்பாளர். இங்க இருக்கிறவங்க எல்லாமே 4 பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர். மற்ற எல்லாமே பீகார், யூபி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுடைய சங்கத்துடைய தேசிய பொறுப்பாளர்கள் செயல்படுறாங்க.